வணக்கம். விஜயகாந்த் சாருடைய நினைவுகளை அசை போடாத கலைஞனே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருமே அசை போட்டுட்டார்கள். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல திசையை காட்டின ஒரு நல்ல மனிதர் அவர். அதனால் அவரை பற்றி பேசுகிறது ஒரு சுகமான அனுபவம். நான் உதவி இயக்குனராக வந்த காலகட்டங்களில் நான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் சார் நடித்தார். அப்போது எஸ்.எஸ். சந்திரன் சாரோட ஸ்பாட்டுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் வந்துடுவாங்க, பாண்டியன் வருவார், ராதாரவி சார் வருவார், தியாகு சார் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு டீம். அந்த காலத்தில் இவங்க எல்லாமே டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பில்லராக இருந்தவங்க. அப்போதைக்கு நான் சொல்கிற காலகட்டம்லாம் எம்ஜிஆரின் அந்த ஷேடோ இருந்து அந்த மறைஞ்சு அதுக்கப்புறமும் எம்ஜிஆர் இருந்த மாதிரி அந்த ஜானகியம்மா பல குழப்பங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே விஜயகாந்த் தான். அந்த டீம் எஸ்எஸ் தான் அது மெயின். எஸ்எஸ் அவர் டிஎம்கேவுடைய இதுவாகவே இருந்தார். அப்போ நான் உதவி இயக்குனர் இருக்கும் போது என்னுடைய வேலையோட திறமை அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் விஜயகாந்த் சார் படங்களை ஒர்க் பண்ண முடியல, அமையல. ஆனால் கதை சொல்கிறதுக்கு வந்தேன். அதை நான் லேட்டரான் அதை நான் சொல்கிறேன். இப்போது எஸ்எஸ் அண்ணன் இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நடிகருங்கள்ன்ற ஒரு ஈகோவே இருக்காது. அதில் 5 பேரில் அப்போவே கேப்டனாக இருந்தது யாருன்னு பார்த்தா கேப்டன் பிரபாகரன்ற படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் கேப்டன் ஆயிட்டார். யாருன்னா இந்த 5 பேருக்கும். அந்த 5 பேரும் அப்போ எல்லாருமே பிஸியான ஆட்கள், எஸ்எஸ் ஆகட்டும், ராதாரவி ஆகட்டும், எல்லாருமே. ஆனாலும் அந்த 5 பேரை வழி நடத்துறது நடிகர் பாண்டியன் வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். அப்போயே ஒரு கேப்டன் தான். கேப்டன் பிரபாகரன் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மனோநிலை எப்போவுமே முன்னாடி போய் நிற்கிறது தான். அதனால தான் அவருடைய இதயத்தை இன்னைக்கு எல்லாருமே தாங்கி நிற்கிறதுக்கு காரணம் முன்னோடியாகவும் முன்னாடி போய் நிற்கிறதுனால தான் அவரை இன்றையும் தமிழர்கள் தாங்கி கொண்டு அவரை அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. அதுக்கப்புறம் நான் கதை சொல்லணும்னு ராஜகாளியம்மன் ஒரு கம்பெனிக்கு நான் கதை சொன்னேன். அவங்க தான் விஜயகாந்த் சாருக்கு என்கிட்ட ரெக்கம் பண்ணாங்க. ஆல்ரெடி எனக்கு சீட்டெல்லாம் நான் ஆடியிருக்கேன். எப்போனா என்னோட சின்னத்தாயின்னு ஒரு படத்தில் நான் அந்த படத்தில் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக போயிருந்தேன். அப்போது ராதாரவி சார் அதில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தார், ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல். அப்போது எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க திருநெல்வேலிக்கு. அதுதான் அந்த நட்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராதாரவி சார் ஷூட்டிங்க்கு அவர் சார் எங்கேருந்தோ வந்துடுறாரு. அவர் வந்தோடனே மிச்சம் எல்லாருமே வந்தாங்க. அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த இயல்பு நிலை இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்காது, ஒரு என்ன சொல்கிறது, ஈகோ இருக்கும். கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு சின்ன முட்டாள்தனமான பொறாமை இருக்கும். ஆனால் இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி இருப்பாங்க. சரி, இந்த 5 பேரும் அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அது விஜயகாந்த் சார் இருக்கும்போது மட்டும்தான் இந்த 5 பேர் அப்படி இருப்பாங்க. நீங்கள் தனியாக தியாகம்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. தியாகு பயங்கர ஒரு மாதிரியான கேரக்டர், அவரை நீங்கள் ஹேண்டிலே பண்ண முடியாது. அதே மாதிரி அண்ணன் ராதாரவி, அதே மாதிரி அண்ணன் எஸ்எஸ் அண்ணன். என் பாண்டியன் சார் எனக்கு பெருசாக தெரியாது. இந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வேவ் லென்த், ஒரு புள்ளிக்குள்ளே வந்துடுவாங்க. அதை நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு நான் 2-3 கதை சொன்னேன். 3 கதை சொன்னேன் நான். அதில் அண்ணனுக்கு 2 கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கடம்பாடி நாயக்கர்னு ஒரு கதை. நாயக்கர் கம்யூனிட்டியில் பிறந்த ஒருத்தர் காந்தியாக தன்னை, ஏன்னா வெட்டுக்குத்துன்னு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள் ஒரு காந்திய மனப்பான்மையை உருவாக்குறதுக்கு வெட்டுக்குத்துவாகவே இருந்தவர் எப்படி தன்னை மாற்றி அதுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு ஒரு நல்ல ஒரு அருமையான அவரோட கெட்டப்லாம் ரொம்ப, நான் சொல்கிறது சின்ன கவுண்டர் காலகட்டம். அதுவும் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். அதுவும் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வேற ஒரு கதை சொன்னால் அது அவருக்கு சாருக்கு பிடிக்கல. என்னென்னா காலகட்டங்கள் அப்படி ஒரு கண்ணியமிக்க கலைஞனோடு என்ன இணைக்கல. அது என்னோட துர்பாக்கியம்தான். ஒருவேளை நான் அவளோட சேர்ந்து நடிச்சிருந்தேன்னா வேற அவர் எனக்கு கைட் பண்ணியிருப்பார். விஜயகாந்த் சார்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். நான் சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு பெரிய லைஃப் வந்ததுனால எனக்கு கைடன்ஸ் இல்லாதனால நான் நிறைய தவறுகள், அதை வந்த வாய்ப்பை பிடிச்சி வச்சுக்கல. ஒருவேளை விஜயகாந்த் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா என்ன அவர் கைட் பண்ணியிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம். பட் இல்லை, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனாலும் நான் அவரை பல காலகட்டங்களில் கிராஸ் பண்ணியிருக்கேன். நடிகர் சங்கத்தில் அவர் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா,
அது அது வந்து நினச்சே பார்க்க முடியாத விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்கள்லேயே 2 பேருக்குள்ள ஈகோ இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு பக்கம் பீக்கு, சிவாஜி சார் வேற ஒரு லெவலில் டாப்பில் இருப்பார். அவங்களே அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்து வந்து ஒரு அந்த இது கட்டுப்பாடை கொண்டு வர முடியாது. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தையும் தன்னுடைய வீடு மாதிரி கொண்டு வந்த ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய பேராற்றல். ஏன்னா அது உள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இருக்கார். நீங்கள் ரஜினியை கூட ஹேண்டில் பண்ணிடலாம், ரஜினி சார் ஹேண்டில் பண்ணலாம், கமலஹாசன் ஹேண்டில் பண்ணவே முடியாது. வெரி டஃப் டு ஹேண்டில் கமலஹாசன். அவரை வந்து கைப்புள்ள மாதிரி வச்சுருந்தார். அதே மாதிரி ரஜினி சார், அதே மாதிரி மற்ற நடிகர்கள்லாம் விட்டுருங்க, மற்ற நடிகர்லாம் அவர் சொன்னால் வந்துடுவாங்க. அதில் திரு அஜித் மட்டும் வர முடியாமல் போச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன எமோஷனலான ஒரு பெயின்ஃபுல்லான ஒன்று இருக்குது. ஏன்னா அவரோட உடம்புல வந்து ஏகப்பட்ட காயங்கள் இருந்து அதை திரு விஜயகாந்த் சார்கிட்ட புரட்சி கலைஞர்கிட்ட வந்து காட்டி அவர் உடனே ஐயோ நீ வர வேணாப்பா நீ கிளம்புப்பான்னு சொல்லி அவர் ஏதோ 10 லட்ச ரூபா பணம் கொடுக்க போய் அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், அதையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அஜித்தும் ஹானராக இருந்திருக்கிறார், நம்ம புரட்சி கலைஞரும் ஹானராக இருந்திருக்கிறார். இப்படியாக அப்புறம் என்னோட ஸ்டார் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதையும் சார் தான் முடிச்சு கொடுத்தாங்க. இப்படியாக என் வாழ்க்கையில் நான் அவரோட படம் பண்ணலையே தவிர அவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் கட்சி ஆரம்பித்தோன்னே முதல்ல போய் வாழ்த்து சொன்னது நான் தான். ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு இவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய இடத்துல வருவார், ஜெயிப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட அந்த ஏழைகளின் தோழனாக இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். இங்கே ஏழைகளின் தோழன் தாங்க வரணும், ஏழைகளை வந்து ஏமாத்துறவன் வேண்டாம். திருப்பி திருப்பி வரவன் பூரா ஏமாத்துறவனாக தான் இருக்கான். ஏழைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு தெய்வம் வந்து இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டோம் வேறு இடத்துக்கு நிச்சயமாக. ஆனால் அவர் வந்து 2 வாரிசுகளை இறக்குமதி பண்ணியிருக்காரு. நாம் எதிர்காலத்தில் அந்த வாரிசுகளை இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும் ஒரு மாபெரும் தலைவர்களாக மாற்றி பார்க்க வேண்டியது நமது கடமை, அவர்களின் கடமை. நிச்சயமாக மேடம் பிரேமலதா மேடம் வந்து நிச்சயமாக அப்படி தான் வளர்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். சில இன்டர்வியூக்களில் கூட பார்த்தேன், ரொம்ப ஒரு கண்ணியமான முறையில் 2 பேரையும் வளர்த்துருக்காங்க. சினிமா நடிகர்களாக, பெரிய நடிகர்களாக, நடிகர்களின் பையனாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் ஒரு சாதாரண இயல்பில் தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே விருது கிடைக்கிறது, நாளை பத்மபூஷன் விருது கிடைக்கிறது, விருதுநகர் தொகுதியும் அவங்களுக்கு கிடைக்க போகுது. வெறும் பத்மபூஷன் விருது மட்டுமல்ல, விருதுநகர் தொகுதியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் பின்னால் நிற்பது விஜயகாந்த் என்ற அந்த உத்தம ஆத்மாவின் ஆசீர்வாதம் இருப்பதனால் விருதுநகர் தம்பி விஜய்க்கு தான் என்பது என்னுடைய தவிர்க்க முடியாத பலமான ஆசை. நிச்சயமாக மக்கள் அதை புரிந்து வாக்களித்திருப்பார்கள். ஜூலை 4 விஜயகாந்த் கோடான கோடி ரசிகர்களோடு நானும் சேர்ந்து கொண்டாட்டம் போடவும் வெடி வெடிக்கவும் ஆர்வமாக உள்ளேன். வாழ்த்துக்கள்.